வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை காலையில் காசிமேட்டில் சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்து போடணும், கூட்டம்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டேன் இன்றைக்கி நான் காசிமேட்டுக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்பா கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தில் போய் எப்படியோ வீடியோ எடுக்க போகணும்னு நினச்சினே இருந்தேன். அதே மாதிரி சம்பவம் பண்ணி விட்டாங்க. உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோனை தட்டி விட்டாங்க. ஃபோனு கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு. இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபோனை நல்லா தொடச்சி போட்டு வீடியோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பராக வரும். இப்போ போய் வெளில போய் நம்ம மீன் ரேட்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகுது அண்ணா? எவ்வளோ நேரம் ஆகுது? 450, 500. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளை வால் வச்சுருந்தாங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய்ங்க. ஒரு மீன் வந்து 1/2 கிலோ இருக்குது. சின்ன மீனாக எடுத்திங்கன்னா ஒரு 3 மீன் வருது. ஒரு கிலோக்கு வந்து ஒரு 3 மீன் வருது, 1400 ரூபா. இந்த மீன் வந்து எப்போவுமே ரேட் அதிகம் தான், 1200 ரூபா இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, 1400 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 1400 ரூபாவும் 150 ரூபா தானப்பா. எவ்வளோக்கு வேணும்? 350 ரூபா கொடுப்பாங்க. பையில போட்ட பிறகு ஒரு இந்த கோயிலில் வச்சுக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. நெத்திலி மட்டும் 200 ரூபா, மற்றதெல்லாம் வந்து 100 ரூபா தான். அந்த நண்டம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான், சிவப்பு நண்டு. இந்த அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரானு, சிவப்பு எறா, அதுக்கப்புறம் நாக்கு மீன், ஷீலா மீன், அதுக்கு வாவல் மீன், கடம்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரா மீன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சங்கரா மீன்லாம் பார்த்திங்கன்னா கூறு வந்து 350 ரூபாங்க. இந்த வரி டைகர் ப்ரான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா. அதே மாதிரி சிவப்பு எறாவும் வந்து 1000 ரூபா தான். வாவல் மீன் பார்த்திங்கன்னா அந்த 3 வாவல் மீன் சேர்த்து வந்து 1500 ரூபா சொல்லியிருந்தாங்க. கடம்பாலாம் கூறு வந்து 300 ரூபா. எனக்கு டவுட் ஆகுது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரதால அது புரட்டாசி முடிட்டு போட்டு தப்பாக போச்சோ. இந்த மாதிரி கூடையில் வாங்கும் போது மட்டும் பார்த்து வாங்குங்க, எத்தனை மீன் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து கூடை வந்து கீழே தூக்கணமாக இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. மீனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து வாங்க. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட அதிகமாகவே இருந்தது. இந்த மீனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்க. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்க. அயில மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா, 400 ரூபா. கடமாலாம் பார்த்தீங்கன்னா 300, 400. இன்றைக்கி ரேட் வந்து கொஞ்சம் கூடவே இருந்தது. ஒரு பெரிய போட்டில் வந்து பேரலாக கொட்டினாங்க அப்படியே வாழை மீனை. இந்த வாழை மீன் எல்லாமே கருவாட்டுக்கு தான் போதும். நம்ம கேட்டாலும் தருவாங்க, நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அது வந்து நம்ம ஷெட்டில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து தரமாட்டாங்களாம், ஷெட்டில் போய் தான் வாங்கணும். செம்ம நல்லா பட்டையாக இருந்தது வாழை மீன். ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வாழை மீன். ஒரு அண்ணா கூட பார்த்தீங்கன்னா 700 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி தான் போச்சு. சின்ன சைஸாக இருந்தால் 500 ரூபா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 700 ரூபா அந்த மாதிரி தான் போச்சு வாழை மீன். ஆமாம், வேற என்ன நான் படிச்சு நான் அவ்வளோதான் பொடிசாக கூட போட்டு அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறேன். இந்த அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த கூரை எடுத்தாலும் 100 ரூபா தான். நீங்கள் கடமா எடுத்தாலும் 100 ரூபா தான். அந்த சங்கரா மீன், பொடி சங்கரா எடுத்தாலும் 100 ரூபா தான். அந்த நண்டு எடுத்தாலும் 100 ரூபா தான். இது ரெண்டுமே ஒர்த்து தான். சங்கரா, கடமா ரெண்டுமே ஒர்த்து தான். அந்த நண்டு தான் 100 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. அதை நீங்கள் பார்த்துங்க. சொல்லி கொடுக்காரு. அது எவ்வளோ சொன்னீங்க? நூறு
மசாலா ஏறல 700 ரூபாய் 1000 ரூபாய் போற ஏறல மீன் 1000 ரூபாய் சங்கரா 500 ரூபாய் எல்லாம் நல்ல பொருள் நல்ல ரேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைகர் ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து 300ரூபான்னு சொன்னாங்க. இந்த மடசங்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு கூடை. சில கடையில் பார்த்தீங்கன்னா மீனோட ரேட்டு எறா ரேட்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிங்க தாங்க. மீனை வந்து ஏலத்தில் எடுத்து அவங்க விற்கிறவங்க தான். நீங்கள் வந்து ஏலம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாபம். நீங்கள் இவங்ககிட்ட வாங்கும் போது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். அவங்க சொன்ன உடனே அந்த ரேட்டை கொடுத்து வாங்கிடாதீங்க. நல்லா பார்கெயின் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மார்க்கெட்டில் சில மீன்களோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முதக்கண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் கிலோ. அதுக்கப்புறம் இந்த காரப்பொடி மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வைப்பாங்க. எவ்வளோண்ணா? அம்மா 1 கிலோ 300 ரூபாமா. அது கடமை 1 கிலோ 300, நாக்கு 1 கிலோ 300. இது அப்படியே 1 கிலோவா? கிலோ கணக்கு போட்டு. இந்த மீனோட பேர் வந்து ரெஸ்னாப்பர்னு சொன்னாங்க. இது கூர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இதோட தமிழ் பேர் யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூரில் வந்து பாறை மீன், அதுக்கப்புறம் காரப்பொடி மீன் வச்சுருக்காங்க. காரப்பொடி மீன் வந்து 100 ரூபா. இந்த பாறை மீன் வந்து 200 ரூபா. இது எவ்வளோ தானே? 200 போடுவா. பாரடி அது பாரு தானே. அது 1000க்கு இது ஆகும் தானே. ரொம்ப கஷ்டம். ஈஸி ஓடியா வாழை யாருக்கு ஓடியா. அம்மா வாழை நம்ம வாழை சூப்பராக இருக்க வாழை எல்லாம் தூண்டி மீன். கேப்ப வாழையா மட்டும் சூப்பராக இருக்கும். 200 சொல்லி 150 ரூபா போடுறேன். அப்படியே ஒரு கூடு மொத்தமாக. இது என்ன மீன்? சங்கரமா? வரும் 500 ரூபா. 500 ரூபாவா? இந்த குடையில் வச்சுக்கிற சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க. இங்கே பாருங்கள் காசிமேட்டில் என்ன ரேட் விற்கிது. 600 ரூபா சங்கரா மீன். அந்த நாக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூரை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கூடை மேலே, அது வந்து 1000 ரூபாவாம். வெள்ளைக்கிழங்கா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஒரு கிலோ வந்து 500 ரூபா. அது வந்து கரெக்டாக 1 கிலோ இருக்குது போல இருக்குது. 500 ரூபா. கடமாலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 ரூபா நாக்கு மீன். வெறும் 2000 1500 தருவோமா? எவ்வளோக்கு போட்டுக்கிறேன்னு கேளு. 1500 2 எடுக்கிறேன். போட்டா இன்னும் 2 6500 போட்டோம். அருமையாக சாப்பிடலாம். 8 கிலோ மொபைல் இது மட்டும் கொடுப்பேன். அருமையாக சாப்பிடலாம். ஆ ஸ்டிக்கர் 2 எடை போட்டு கூட வாங்கிக்கலாம். சரி எவ்வளோ தரேன்? எவ்வளோ தரேன்? சீலா சீலை 1500 கொடுப்பேன். 4 தெரியுது. சீலை எவ்வளோ தரீங்க? கேளுங்க தரேன். உயிரோட சீலை எவ்வளோ தரேன்? நீ கேளு. 4500. கீழே 700 ரெண்டு குரு விருது கேட்டு எவ்வளோ தர கேட்டு மீனை எடுத்து நல்ல காலமாக ஒரே சைஸ். 800 போட்டேன். இப்போ ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் வாங்கினார். ஒரு 4 லெதர் ஜாக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து 1500 ரூபா சொன்னாங்களாம். அவர் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 4 மீன், 4மே பெரிய பெரிய மீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசிமேட் லெதர் ஜாக்கெட் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. 2 3 கலர் தான் இருந்தது. இந்த கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, பெருசாகவும் இருந்தது. லெதர் ஜாக்கெட்டு 1000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். லெதர் ஜாக்கெட்டு கறி மாதிரி இருக்கும்.
சங்கரால 100 ரூபாய். இன்றைக்கி நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா வாவல் மீன், வஞ்சர மீன், பாறை மீன் இந்த 3 மீனுமே அதிகமாகவே இருந்தது. வஞ்சர மீன்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லைங்க, கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது வஞ்சர மீன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாவல் மீனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கணும், எதுவாக இருந்தாலும் பார்கெயின் பண்ணி வாங்கணும், நம்மகிட்ட தான் இருக்குது வாங்குறது. அதே மாதிரி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய கடையில் பார்த்தேன் பழைய மீன்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும் எது புது மீன் எது பழைய மீன். நீங்கள் பார்த்து அவங்க கொடுத்தவொடனே கவரில் போட்டுருவாங்க. நீங்கள் சார மீனை பார்த்து வாங்குங்க. நீ கேட்க விலையில கம்மியாக கேட்குறியப்பா. கேட்ட விலையே போடு. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்குது. 4 நண்டு 5 நண்டு வச்சுட்டு 200 சொல்கிறாங்க. நம்ம வந்து நண்டு எப்போவுமே அதிகமாக வாங்குவோம். இங்கே வந்து நண்டு வாங்கலான்னு பார்த்தா சுத்தமாக வாங்க முடியல. செம்ம ரேட்டாக இருந்தது, வாங்கவே இல்லை. வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீன் 1500 அந்த மாதிரி இருந்தது. வஞ்சர மீன் பரவாயில்ல. 1500 கொடுப்போம். 2 வஞ்சரம் பெருசு 2 1700 கொடுப்போம். அந்த ஒன்று கூட அப்போ இதை தெரியும் அப்படியா அப்படியே எடுத்துக்கலாம். 600 600 3000 கூட அப்படியே 5 மீன் 5 மீனுப்பா. சரி எவ்வளோ கேட்குறேன்? நல்லா இருக்கும். சரி இதை எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கோ 1500 கொடுப்பாங்க. ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து வேரி ஆகுதுங்க. இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன்லாம் 800 சொன்னாங்க ஒரு கூட. கடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 500 இந்த சங்கரா மீன் அடிக்க வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு கூறு வந்து 200 2 கூறாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 300 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய இறாலாம் வச்சுருந்தாங்க. அந்த பெரிய இறா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட வந்து 1000 2 கூடையாக எடுத்துங்க 1500 அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சின்ன இறாலாம் பார்த்தீங்கன்னா 700 ரேட்டு வந்து ஒரு கடைக்கும் மாறுது. ஒரே விலை கிடையாது, விலை கேளுங்க. ஒரே விலை கிடையாது. 2500 சொன்னேன், 4500 சொன்னேன். விலை கேட்டால் நான் போடுவேன். மழை 4 மணி பெரிய மீன் 2500 தரியா? நான் 1500 தான் கூறு போடுறேன். 4 2500 தரியா? இது 1500 கொடுத்தரியா? சார் நில்லு நில்லப்பா. எவ்வளோ கேட்குறேன்? ஒன்று நல்லா இருக்காது பாரு. இந்த பாறை 1500. ஓகே, காசிமேட்டில் மீனோட ரேட்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மீனோட ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.